வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தேவகோட்டை நகர சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆமாம், நம்ம இன்னைக்கு 5வது நாள் கொலு பார்த்துட்டு 5வது நாள் சுவாமி அம்பாள் திருக்கல்யாண கோலத்தில் காட்சி தருவாங்க. அவங்களையும் பார்த்துட்டு ஸ்ரீ வித்யோபாசகவரிய மந்திரமூர்த்தி சப்தாச்சாரிய பண்டிட் ஸ்ரீ ஜி மாதவகுப்தா ட்ரஸ்ட் அவர்களின் ட்ரஸ்ட் சார்பாக சிவன் கோயில்ல அம்பாள் சன்னதியில விளக்கு பூஜை நடைபெற இருக்குது. அதையும் நம்ம பார்த்துட்டு வரலாம். சம்ஹரிக்கும் எங்கள் குல விடி விளக்கே எழில் மணியே கணபதியே, அப்பமுடன் பொறிகடலை அவளுடனே அருங்கதளி, ஒப்பிலாம் உதகமும் ஒரு மனமாய் ஒப்புவித்து எப்பொழுதும் வணங்கிடவே எமையாழ வேண்டும் என அப்பனவன் மடியமரும் அருட்கணியே கணபதியே, பிள்ளையாரின் கூட்டுடனே பிழை நீக்கும் ஊக்கியிட்டு எள்ளளவும் சலியாத எம் மனதை உமக்காக்கி தெள்ளியனாய் தெளிவதற்கு தென் தமிழில் போற்றுகின்றோம். உள்ளியதை உள்ளபடி உவந்தழிப்பாய் கணபதியே, இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நன்மணியே சண்முகனா தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காக்க பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றோம். நவராத்திரி நாம் ஏன் கொண்டாடுகிறோம்? முதலில் ஆன்மீக காரணத்தை பார்ப்போம். முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் உண்டானது. மகிஷனே அசுரர்களின் தலைவன். அவன் பிரம்மனை நோக்கி 10,000 வருடங்கள் தவம் இருந்தான். அவன் தவத்தை மெச்சிய பிரம்மன் வேண்டும் வரம் என்ன என கேட்க, அவன் அழியா வரம் வேண்டும் என கேட்டான். பிறந்தோர் அனைவரும் இறப்பது அழியா வரத்தை தவிர வேறு கேட்க வேண்டும் என அவர் சொல்ல, அவன் ஒரு பெண்ணை தவிர தன்னை யாராலும் அழிக்க இயலாத வரத்தை கேட்டான். பிரம்மனும் அவ்வரத்தை தந்து அருளினார். ஒரு பெண்ணா தன்னை அழிக்க இயலும் என்ற மமதையில் அவன் 7 உலகில் இருக்கும் எல்லோருக்கும் துன்பம் கொடுத்தான். தேவர்களின் பதவிகள் அனைத்தையும் அசுரர்கள் பெற்றுக்கொண்டு தேவர்களை துன்புறுத்தினர். இதனால் தேவர்கள் அனைவரும் பிரம்மனிடம் சென்று முறையிட்டனர். பிரம்மன் ஆலோசனைப்படி சிவன் தேவர்களின் துன்பத்தை போக்க எண்ணி மகிஷனின் அழிவு ஒரு பெண்ணால் தான் என்பதை வரமளித்த பிரம்மனிடம் கேட்டு அறிந்தார். அவரத்திற்கேற்ப ஒரு பெண் சக்தியின் அவசியத்தை அறிந்து சிவன் தமது சக்தியை வெளிக்கொணர்ந்து ஒரு ஒளியை உருவாக்கினார். இதனை போன்றே பிரம்மன், விஷ்ணு, இந்திரன், வருணன், வாயு, குபேரன் போன்ற எண்ணற்ற தேவர்கள் தங்களது உடலிலிருந்து சக்தியினை வெளிக்கொணர்ந்து ஒரே வடிவில் ஒளி வடிவில் 10,000கணக்கான நட்சத்திரங்கள் சேர்ந்து பிரகாசிப்பது போல ஒரு பெண் வடிவை உருவாக்கினர். அந்த சக்தியை தேவர்களும் கடவுளர்களும் கைகூப்பி வணங்கி நின்றனர். அப்பெண் சக்திக்கு ஒவ்வொரு கடவுளர்களும் தமது ஆயுதங்களை அளித்தனர். அவளே மகிஷாசுரனை வதம் செய்ய உருவாக்கப்பட்ட மகிஷாசுர மர்தினி. அனைத்து கடவுளர்களின் சக்தியையும் ஆயுதங்களையும் பெற்று மகிஷாசுர மர்தினியாக போற்றி வணங்கப்பட்டாள். இவள் 4 திசைகளை திரும்பி பார்க்கும்போது வெள்ளம் கரை புரண்டது, பிரபஞ்சம் நடுங்கியது. வானுக்கும் பூமிக்கும் இடையே உயர்ந்த வடிவுடையவளாக வீற்றிருந்தாள். பிரளயம் உருவானது போல காட்சியளித்தது. பூமி தாய் அந்த பெண் சக்தியின் பாரத்தை தாங்க முடியாமல் தவித்தாள். மர்த்தினியின் சிம்மாசனம் சிங்க கர்ஜனை செய்தது. 9 நாட்கள் போர் நடந்தது. மகிஷனின் அசுரப் படைகளை தேவி லாவகமாக முறியடித்து அசுரர்களை கொய்து அழித்தாள்.
அசுரன் மாய வேலைகளினால் உடலினை மாற்றி பல்வேறு வடிவில் தேவியை எதிர்த்தான். இறுதியில் எருமைக்கடாவின் உருவத்தில் இருந்தபோது தேவி தமது திரிசூலத்தால் அவனது தலையினை துண்டித்தாள். மகிஷன் தேவியால் அழிக்கப்பட்டான். அத்தினமே போரின் 10வது நாள் விஜயதசமி. தேவர்கள் மற்றும் கடவுளர்கள் அதனை கண்டு ஆனந்தமடைந்து தேவியை வணங்கினர். இதனை போற்றும் வகையில் நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி கொண்டாட்டங்களில் அறிவியல் பூர்வமான அம்சங்களும் அடங்கியுள்ளன. அதை தெரிந்து கொள்வோம் இப்பொழுது. நம் முன்னோர்கள் நம் அன்றாட வாழ்வியல் அறிவியல் சார்ந்தது என்று தீர ஆராய்ந்து அதை ஆன்மீகத்துடன் கலந்து தந்துள்ளார்கள். இதன் உட்கருத்தை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருவி என எத்தனையோ கருவிகள் வந்துவிட்டன. இதனால் மனிதனின் மூளை மற்றும் உடல் வேலை செய்வது சற்று குறைந்துள்ளது. ஆனால் இதுபோல் எந்த வசதிகளும் இல்லாத காலத்தில் நம் முன்னோர்கள் ஆன்மீக வழியாக மன அமைதி மற்றும் உடல் வளம் பெறுவதை காலத்திற்கு ஏற்றபடி கடைபிடிக்க எப்படி வகுத்தார்கள் என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயமே. குறிப்பாக உடல் மற்றும் மன நலம் மேம்பட இயற்கையோடு இணைவது முக்கியம் என்பதை நாம் அறிவோம். புரட்டாசி மாத காலகட்டம் வெயில் காலம் முடிந்து மழை ஆரம்பிக்கும் காலம். வெப்ப பூமியாக இருந்ததன் மேல் மழை பெய்யும் பொழுது பூமியிலிருந்து வெப்ப காற்று வெளியாகிறது. அந்த வெப்பமானது அனைத்து உயிரினங்களுக்கும் சற்று சிரமத்தை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது. அதன் காரணமாக தாவரங்கள், புழு பூச்சிகள், செடி கொடி மரங்கள், மனிதர்கள் என அனைவரும் வெப்ப தாக்கத்திலிருந்து தப்பிக்க இயலாது. இந்த காலம்தான் இலையுதிர் காலம். இந்த காலகட்டமானது வானியல் நிகழ்வுகளான சம இரவு பகல் மாற்றத்துடன் ஒத்து போகிறது. இந்த பருவகால மாற்றம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைத்து செரிமான சக்தி பாதிக்கப்பட்டு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் பரவ ஆரம்பிக்கிறது. புரதச்சத்து குறைபாடு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் என்று அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டுள்ளது. இலையுதிர் காலத்தில் மனித குலத்திற்கு மனச்சோர்வு ஏற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். மனச்சோர்வு ஏற்பட்டால் உடல் பாதிக்கப்படுவது நிச்சயம். இப்படிப்பட்ட காலகட்டத்தை கணக்கிட்டு நம் முன்னோர்கள் ஒவ்வொரு ஆன்மீக விழாவையும் அறிவியல் ரீதியாக ஒவ்வொரு விதமாக அந்தந்த இடத்திற்கேற்ப கடைபிடிக்க வழிவகுத்துள்ளார்கள். அவ்வகையில் நவராத்திரியில் உடல் மற்றும் மன ரீதியான மாற்றங்களை சமாளிக்க நோன்பு, வழிமுறைகள், உணவு பழக்க வழக்கங்கள், அத்தியாவசியமாக நீக்க வேண்டிய உணவுகள், தெய்வீகம் சார்ந்த கலை நிகழ்ச்சிகள், சமூக இணைப்புகள், கலாச்சார நிகழ்வுகள் ஆகியவற்றை வழிவகுத்துள்ளார்கள். புரட்டாசி மாதத்தில் கால மாற்றத்தின் காரணமாக பல உடல் உபாதைகள் ஏற்படும் என்பதை கண்டோம். இந்த கால மாற்றத்தின் பொழுது லேசான மற்றும் சாத்வீக உணவை உட்கொள்வது உடல் நலத்திற்கு நல்லது என்பதை அறிந்து அவ்வாறு வழிவகுத்தார்கள். இந்த கால மாற்றத்தால் ஏற்படும் எதிர்ப்பு சக்தி குறைவை எதிர்கொள்ள புரதச்சத்து அதிகம் தேவைப்படுகிறது. அதனால் பல வகையான சுண்டல்கள் செய்து கொலுவிற்கு நைவேத்தியம் செய்து வரும் அன்பர்களுக்கும் கொடுக்க செய்துள்ளார்கள். நவராத்திரி நாட்களில் மன நலனுக்காக கொலு பொம்மைகளை பார்த்து ரசிப்பதாலும் அவ்விடங்களுக்கு சென்று பலருடன் பேசி மகிழ்வதிலும் பாடல்கள் பாடுவதிலும் மற்றவர்கள் பாடுவது கேட்பதிலும் பாராயணங்கள் செய்வதிலும் மன அமைதி கிடைக்கிறது என்கிற அறிவியல் உண்மையை அறிந்து அதை மேற்கொள்ள வேண்டிய வேலைகளை செய்துள்ளார்கள். இதன் பயனாக மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலைகளை செய்ய ஆக்கப்பூர்வ சக்தியை மனதிற்கும் உடலுக்கும் கிடைக்கிறது. தன்னம்பிக்கையை உண்டாக்குகிறது. மனதில் நேர்மறை ஆற்றலை வளர்க்கவும் உதவுகிறது. கொலு வைக்கும் போது வீட்டில் உள்ள சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை
பாரம்பரிய கலைகளான பாட்டு, நடனம் போன்றவற்றில் ஈடுபடுகின்றனர். பாரம்பரிய உடை உடுத்துகின்றனர். மிகுந்த சந்தோஷத்துடன் மெய்மறந்து நேரத்தை கழிக்கின்றனர். இது கலைகள் மற்றும் கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல உதவுகிறது. பண்டிகை காலங்களில் மக்கள் ஒன்று கூடி வழிபாடுகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது சமூக நல்வுறவை வளர்க்கிறது. எனவே நவராத்திரி வெறும் ஆன்மீக விழா மட்டுமல்லாமல் உடலையும் மனதையும் புத்துணர்ச்சி அடைய செய்து இயற்கையோடு இணக்கமாக வாழ கற்றுக் கொடுக்கும் ஒரு அறிவியல் பூர்வமான கொண்டாட்டமாகும். நாமும் மகிழ்ந்து நம்மை சுற்றி உள்ளவர்களையும் மகிழ்விப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.